ஆஃபீஸ் ஓபன்ல இருக்குனா அப்ப ஸ்டாஃப்ஸ் வந்திருக்கணுமே. இங்க யாரும் இல்ல. எல்லாம் எங்க போனாங்க? வாட்ஸ் திஸ்? ஒரு ஸ்டாஃப்ஸையும் ஆள காணோம். ஓகே, அந்த பக்கம் எல்லாம் இருக்காங்கன்னு பாப்போம். என்னது இங்க யாரும் காணோம்? ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்தாங்க வரலையா? டைம் என்ன? ஓ காட், 10:15. எப்பவுமே 9 o'clock வந்துருவாங்க. இது வரைக்கும் யாரும் வரலனா? எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஆஃபீஸ்ல ஸ்டாஃப்ஸ் யாருமே இல்ல. இந்த ஷாம் ஆஃபீஸ்க்கு எப்பவுமே ஏர்லியரா வருவான். இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆகியும் வரல. என்ன பண்றான் இந்த ஷாம்? ஓ காட், ஷிட். இந்த ஷாமே ஆள காணோம். ஸ்டாஃப்ஸ் அங்க இல்ல. என்ன நடக்குதுங்க? ஷைலு, என்ன நடந்துட்டு இருக்கீங்க? ஆஃபீஸ் டோட்டலா காலியா இருக்கு. சுரேஷ் சார், போய் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாம இருக்காதுல்ல. சாரோட பிஏ தானே நீங்க? எங்ககிட்ட சொல்லுங்க சார். ப்ளீஸ் சொல்லுங்க சார். யார் எதுன்னு சொல்லுங்க சார். எங்களுக்கு ஒரே எக்ஸைட்டடா இருக்கு. ப்ளீஸ் சார் சொல்லுங்க. ஐயோ மாலு, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. சார் எனக்கு ஃபோன் பண்ணி இதுதான் விஷயம்னு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் உங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. அவ்வளவுதான் மாலு. மற்றபடி எனக்கு என்ன டீட்டெயில்ஸ்னு எதுவுமே தெரியாது. யார் அவங்க அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. சரிங்க சார், நல்லதானே போயிட்டு இருந்தது. எதுக்கு சார் இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு? இதனால இந்த ஒரு சேஞ்சஸ் சார்? ஆமா சார், அதானே. இதனால இப்படி ஒரு சேஞ்சஸ். ஒருவேளை சார் மறுபடியும் லண்டனுக்கு போறாரோ, அதனால தான் இந்த சேஞ்சஸோ. பாப்பா எல்லாரும் என்கிட்ட இத்தனை क्वेश्चंस கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் போறீங்க, சாரே வந்துருவாரு. சார் வந்த உடனே உங்களுக்கு எல்லாம் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்க நேரடியா சார் கிட்டே கேட்டுருங்க. அது சரிங்க சார். சார் உங்களுக்கு இருக்க தைரியம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. நீங்க பிஏ சார். சார் கிட்ட என்ன क्वेश्चंस வேணாலும் கேட்கலாம். நாங்க சாரை பார்த்தாலே மூச்சுடவே பயப்படுறோம். நாங்க போய் எப்படி சார் இந்த क्वेश्चंस அவர்கிட்ட கேட்க முடியும்? அப்படி சொல்லுங்க மாலு. சுரேஷ் சார், உங்களுக்கு தெரியுமேங்கிறதுனால உங்ககிட்ட கேக்குறோம். நீங்க என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது சரி, நான் என்னன்னு சொல்ல? சீரியஸாவே எனக்கு எதுவும் தெரியாதுமா. தெரிஞ்சிருந்தா நான் உங்களுக்கு சொல்லாம இருப்பேன். நானு சார் என்கிட்ட ஃபோன் பண்ணி இதுதான் விஷயம்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாரு. அப்படியே உங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ண சொன்னாரு. என் வேலையை நான் கரெக்டா பண்ணிட்டேனே. அப்புறம் நியூ எம்டியை இன்வைட் பண்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணிடுங்க, ஸ்டாஃப்ஸ் கிட்டயும் சொல்லிடுங்கன்னு சொன்னாரு. இதோ நான் கரெக்டா சொல்லிட்டேன், உங்களையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இங்க எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க கூட்டு போட்டுட்டு. ஷிட், வர்க் டைம்ல வர்க் பண்ணாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இடியட்ஸ். காலையில மீட்டிங் போட ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். வரேன் இருங்க. அது சரி, உங்க எல்லாரையும் நான் ஆஃபீஸ் முழுக்க தேடிட்டு வரேன். நீங்க எல்லாம் இங்க நின்று மார்னிங் மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்களா? ஆமா, உங்களுக்கு இதெல்லாம் வர்க் டைம் தானே? அவங்க கேபின்ல இல்லாம இங்க என்ன மீட்டிங் பண்ணி கிடக்குது உங்களுக்கு? வாட் இஸ் திஸ் கைஸ்? சுரேஷ், என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க பிஏ தெரியும்ல. இவங்க எல்லாரையும் கூட்டி வச்சு நின்னுட்டு நீங்க மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்களோ? வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? இருக்கட்டும். ஆமா, என்னங்க நடந்துட்டு இருக்கு? வாட்ஸ் கோயிங் ஹியர்? எல்லாரும் அவங்க கேபின்ல இல்லாம இங்க நின்று மார்னிங் மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க. என்ன நடந்துட்டு இருக்கு? சுரேஷ், உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன ஷைலு மேடம் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு விஷயம் தெரியாதோ? புரியல. விஷயம் தெரியாதானே? என்ன விஷயம் தெரியணும்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு எல்லாரும் மார்னிங் ஃபிளாக் புக்கை கையில வச்சிட்டு இருக்கீங்க? மேடம், நாங்க மீட்டிங் போடுறதுக்காக இங்க நிக்கலாம் மேடம். சார்க்காக தான் நின்னுட்டு இருக்கோம். ஷாம்காகவா? ஷாம் எப்ப போல வர போறான்? அவனுக்காக எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் கையில ஃபிளாக் புக்கேவோட. எனக்கு கூட புரியல. என்ன ஷாம் ஏதோ புதுசா பார்க்க போறீங்களா என்ன? புக்கே கொடுத்து வர வைக்கிறதுக்கு? மேடம், இந்த புக்கே சார்க்காக இல்ல மேடம். இது ஷாம்காக இல்லனா வேற யாருக்காக? ஓ, எனக்காகவா? மேடம், சார் சொன்னாங்க இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ண சொல்லி. நாங்க பண்ணிட்டு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். அரேஞ்ச்மெண்ட்ஸா? சுரேஷ், என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. சொல்றது கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. யாரோ அவங்க கேபின்ல இல்லாம இங்க வந்து நின்னு மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க. என்னன்னு கேட்டா அது இதுன்னு எதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. I can't understand. Please tell clearly. போதாபடிக்கு கையில புக்கேஸ் வச்சிட்டு யாரையும் இன்வைட் பண்றாம நின்னுட்டு இருக்கீங்க. I can't understand. What's going on here? சுரேஷ், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. என்ன சுரேஷ் சார், ஷைலு மேடம்க்கு விஷயம் தெரியாது போல இருக்கே. ஷாம் சார் எதுவும் இருந்தாலும் இவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களே. ஷைலு மேடம்க்கு இன்ஃபார்ம் பண்ணலனா? சுரேஷா, ஒருவேளை மேடம் தான் அந்த எம்டி போஸ்டிங்க்கு வர போறாங்களோ? என்ன ராஜ், என்ன இப்படி சொல்றீங்க? இல்ல சுரேஷ் சார், நீங்க நோட் பண்ணீங்களா? மேடம் கிட்ட சார் இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணவே இல்ல. ஒருவேளை மேடம்க்கு சர்ப்ரைஸா இருக்கணும்ன்றதுக்காக இப்படி பண்ணிருப்பாரோ? எனக்கு தெரியல ராஜ். மேபி இருக்கலாம். ஏன்னா மேடம் சாரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? மேபி இவங்க கூட அந்த போஸ்டிங்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஒருவேளை சார் அவங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லாம கூட இருக்கிறாரோ என்னமோ தெரியல. இப்போ நான் மேடம்க்கு விஷயத்த சொல்லலாமா வேணாவா? சுரேஷ் சார், ரொம்பவே வேண்டாம். நீங்க என்ன விஷயம் சொல்லிடுங்க. இல்லைனா இவங்க சும்மாவே குதிப்பாங்க. இவங்களை பத்தி தான் நமக்கு நல்லாவே தெரியுமே. ஆனா ஒண்ணு சார், இவங்க தான் அந்த போஸ்டிங்க்கு வராங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாளைக்கு ரிசைன் பண்ணிடுவேன் சார். இவங்க இருக்கிற இடத்துல கண்டிப்பா நாளா இருக்கவே மாட்டேன் சார். வேற எங்கேயாச்சும் வேலை பார்த்துட்டு கிளம்பிட்டே இருப்பேன் சார். ஆமா சுரேஷ் சார், இவங்க அந்த போஸ்டிங்க்கு வந்தாங்க. நான் கூட கண்டிப்பா ரிசைன் பண்ணிடுவேன். எனக்கு ஜாபே வேணாம்னு கிளம்பிட்டே இருக்கேன் சார். ராஜ் கூட நானும் போயிடுவேன். என்னப்பா எல்லாரும் இப்படி சொல்றீங்க? நானும் போனான்னு நினைச்சா என் ஃபேமிலி சிச்சுவேஷன் இப்படி இருக்கே. ஆனாலும் இந்த மேடம் கிட்ட மாட்டிக்கிட்டு ஐயோ என்னாலலாம் முழிக்க முடியாது. நானும் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. என்னங்க எல்லாரும் ஒரே மாதிரி இப்படி சொல்றீங்க? அந்த அளவுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அதை ஏன் சார் கேக்குறீங்க? ஷாம் சார் இருந்தாலே போதும். நாங்க தப்பே பண்ணலனாலும் இது தப்பு அது தப்புன்னு ஷாம் சார் முன்னாடி எங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிட்டே இருக்காங்க. என்னமோ எங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும் நாங்க கத்துக்குட்டி மாதிரியும் ரொம்ப இன்சல்ட் பண்ணுவாங்க சார். சார், அவங்க பண்ணும்போது நீங்க பாக்கணுமே. நான் வார்த்தையால சொல்றேன், அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவங்க எங்களை இன்சல்ட் பண்ணும்போது அந்த இடம் எவ்வளவு பெயினா இருக்கும் தெரியுமா எங்களுக்கு?
ஆமாம் சார், அவங்களாவது ஒரு பொண்ணு அவங்களுக்கே இப்படி இருக்குன்னா நான் ஒரு பையன், என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத்தனை லேடிஸ் மாற்றிலாம் நான் அப்படி நிற்க வச்சு இன்சல்ட் பண்ணுவாங்க சார். ஐயோ, அப்போவே அவங்களை ஏதாவது திட்டிட்டு எனக்கு இந்த வேலையும் வேணாம் ஒன்றும் வேணான்னு ஐடியை தூக்கி போட்டுட்டு போயிடலாமான்னு இருக்கும். ஆனால் என்ன, நமக்கெல்லாம் ஃபேமிலிஸ் இருக்கு இல்லையா, அதனால பல்ல கடிச்சிட்டு இருப்பேன் சார். ஆமா சுரேஷ் சார், அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், எங்களுக்குலாம் எதுவுமே தெரியாது அப்படிங்கிற எட்வைட்டோட எங்களை இது பண்ணுவாங்க சார். எங்களுக்கு ரொம்ப இன்சல்ட்டா இருக்கும் சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் அசிங்கப்படலாம், 2 நாள் அசிங்கப்படலாம், ஒரு நாள் அசிங்கப்பட்டா எங்களுக்கு எப்படி சார் இங்க வேலை பார்க்க தோணும்? எதுவுமே தோணலை சார். போதா குறைக்க அவங்களாம் வசதியானவங்க சார். அவங்க எது சொன்னாலும் உலகம் நம்பும், நம்ம சொன்னா நம்புமா? அந்த மாதிரி தான் சார். சார் இவங்களுக்குலாம் மட்டும் இல்ல, எனக்கும் இதே தான். நான் இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணது கிடையாது, உங்களுக்கே தெரியும்ல. இது வரைக்கும் ஒர்க்ல நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா கொடுத்த ஒர்க்கை கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ணி முடிப்பேன் நான். ஆனால் அவங்க என்னையும் இதே தான் சொல்லுவாங்க, எல்லார் மத்தியும் இன்சல்ட் பண்ணுவாங்க. நீ என்ன இவ்வளோ தப்பு பண்ணியிருக்க, உனக்கு வேலை தெரியுமா தெரியாதான்னு என்னை கேட்டு நிறைய இன்சல்ட் பண்ணியிருக்காங்க சார். என்னம்மா எல்லாரும் இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்றீங்க மேடமை பத்தி? சரி, மேடம் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியுதுல்ல, நீங்க எல்லாரும் ஷாம் சார்கிட்ட போயிட்டு அவங்கள பத்தி சொல்லலாம்ல? என்ன சொல்றீங்க? சாரோட ஃப்ரெண்ட், அதுவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷைலு மேடம், அவங்க ஃப்ரெண்ட பத்தி நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணா சார் ஏத்துப்பாரா? இல்ல எங்க வேலையில தான் வச்சிருப்பாரா? எப்பயும் எங்க வேலைய விட்டு அனுப்பிடுவாங்கல்ல. இதுக்கெல்லாம் பயந்து தான் சார் நாங்க சார் கிட்ட எதுவுமே சொல்லாம இருக்கோம். சேச்சா, உங்களுக்கு ஷாம் சாரை பத்தி தெரியல. ஷாம் சார் அப்படிலாம் கிடையாது. கண்ணை மூடிக்கிட்டு எது தப்பு எது சரின்னு பார்க்கறவர் கிடையாது. அதை தீர விசாரிச்சு பார்த்துட்டு தான் அதுக்கு ஒரு தீர்வே கொடுப்பாரு. அப்படிப்பட்டவர் தான் ஷியாம் சார். இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, நீங்க இது ஷியாம் சாருக்கு காது கொண்டு போகாதான் தப்பு. ஓகே, என்கிட்ட சொல்லிட்டீங்களா? டோன்ட் வரி, முதல் வேலையா ஷியாம் சார் கிட்ட இந்த டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். இல்லை சுரேஷ் சார், சார் கிட்ட கண்டிப்பாக சொன்னால் சார் ஷைலு மேடம்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை சார். ஏன்னா ஷைலு மேடம் அவரோட டியரஸ்ட் ஃப்ரெண்டு, நாங்கள் ஜஸ்ட் ஸ்டாஃப். யோசிச்சு பாருங்க, எங்கள் பக்கம் பேசுவாரா இல்லை ஷைலு மேடம் பக்கம் பேசுவாரான்னு? சார் எங்களுக்கே தெரியுது அவர் ஷைலு மேடம் பக்கம் தான் பேசுவாங்கன்னுட்டு. அவர்கிட்ட போய் நாங்கள் என்ன சார் சொல்ல முடியும்? இல்ல ராஜ், நீங்க சாரை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த விஷயத்த அவர்கிட்ட கொண்டு போயிருக்கணும். அப்ப தெரியும் உங்களுக்கு சொல்யூஷன் எப்படி வருதுன்னுட்டு. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நடந்துட்டு இருக்கு? क्वेश्चन கேட்டவன் நான், உங்களுக்குள்ள குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க, கேட்கறல? சுரேஷ் சார், அவங்க கிட்ட சொல்லிடுங்க, இல்லைன்னா கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. விஷயம் என்னன்னு சொல்லிடுங்க. ஆமாமா, கண்டிப்பா. இல்லைன்னா அவங்க டென்ஷன்ல நம்மளை போட்டு தாழ்ச்சி எடுத்துருவாங்க. சுரேஷ் என்ன, நான் உங்ககிட்ட தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். உங்களுக்குள்ளே குசு குசுன்னு மீட்டிங் போயிட்டு இருக்கு. இங்க கேள்வி கேட்டவன் நான், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது கேட்டா ஷாம் வந்துட்டு இருக்கான்னு சொல்றீங்க, கையில புக்கேஸ் வச்சிருக்கீங்க, இது அதுன்னு என்னென்னமோ ரீசன் சொல்லிட்டு இருக்கீங்க. யாரு கேபினுக்கு போய் உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணல. என்ன நடந்துட்டு இருக்கு சுரேஷ்? வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? மேடம், உங்களுக்கு விஷயம் தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகே மேடம், நானே சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு நியூ எம்டி வராங்க மேடம். நியூ எம்டியா? என்ன சொல்றீங்க? ஷியாமா சொன்னா நியூ எம்டி வராங்கன்னுட்டு எனக்கு புரியல. ஓகே, ஷியாம் இதை எப்போ இன்ஃபார்ம் பண்ணா? மேடம், ஷியாம் சார் நேற்று எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மேடம். நேற்று நைட் ஒரு 7:30 போல இன்ஃபார்ம் பண்ணாங்க மேடம். சுரேஷ், நீங்க கரெக்டா தான் சொல்றீங்களா? உங்களுக்கு விஷயம் தெரியுமா? ஷியாம் இப்படி தான் சொன்னானா, இல்ல ஏதோ தரன் காதல வாங்கிட்டு என்னமோ என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்களா? மேடம், ஷியாம் சார் என்கிட்ட என்ன சொன்னாரோ அதுதான் மேடம் நான் உங்ககிட்ட சொன்னேன். வாட்? ஷியாம் நியூ எம்டி அப்பாயிண்ட் பண்றானா? ஏன் இதை என்கிட்ட சொல்லல? நேற்று நைட் 7:30க்குனா அவன்கிட்ட நான் 6:30 போல பேசிட்டு இருந்தேனே. அப்பவே அவன் டிசைட் பண்ணிருப்பான்ல. ஏன் என்கிட்ட சொல்லல? என்கிட்ட சொல்லாம அவன் ஒரு முடிவு எடுக்க மாட்டானே. இப்போ எடுத்திருக்கானா? எனக்கு ஒன்றும் புரியலையே. அது மட்டும் இல்ல, இந்த ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நியூ ஸ்டாஃப்ஸ் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணாலும் அவன் ஏன் பெர்மிஷன் இல்லாமல் பண்ணக்கூடாது. ஏன்னா ஐ ஆம் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் இன் திஸ் கம்பெனி. இல்லை, எதுக்கு திடீர்னு இந்த முடிவு எடுத்தான்? சரி ஓகே, ஆஃபீஸ்க்கு நியூ எம்டி போடுறானா? இவன் எங்கே போகிறான்? ஷைலு, ஒருவேளை இவன் நம்ம கூட லண்டன் போற போறானோ, அதனோட ஆஃபீஸ்க்கு நியூ எம்டி போடுறானோ? ஓ காட், அப்படி மட்டும் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். தேஷாம், தயவு செஞ்சு அப்படியா தான் எதனா இருக்கணும். நீ யாரை எம்டியா போட்டாலும் ஓகேடா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு நீ லண்டனுக்கு வரணும், அவ்வளோதான். நீ மட்டும் லண்டனுக்கு வந்துட்டேன், நான் எப்படி இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிடுவேன்டா. யாரா இருக்கும் அந்த நியூ எம்டி? யாரா இருக்கும்? ஒருவேளை அங்கிளா இருப்பாரோ? சேச்சா, அங்கிள் தான் எப்பயும் சொல்லிட்டாரே, இனி நான் ஆஃபீஸ் பக்கம் வர மாட்டேன், ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு இனி மைண்ட் கிடையாது, ஐம் டேக் ரெஸ்ட்னு அங்கிள் டீத்து சொல்லிட்டாங்க. ஒருவேளை ஆன்ட்டியா இருப்பாங்களோ? ஏ ஷைலு, எதுக்கு இப்படி போட்டு குழப்பிட்டு இருக்க? அங்கிளும் ஆன்ட்டியும் யார் வந்தா என்ன? நமக்கு தேவை ஷாம் நம்ம கூட லண்டனுக்கு வரணும். இப்படி ஒரு முடிவு எடுத்துக்கானா அநேகமாக ஷாம் லண்டனுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவனுக்கு ஏதோ ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால அவன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான். ஷாம், நீ என் கூட வந்துரு ஷாம், நீ என் கூட வந்தா மட்டும் போதும் ஷாம். நீ என் கூட வரேனா இந்த ஆஃபீஸ்ல என்ன வேணா நடக்கட்டும், ஐ டோன்ட் கேர். நீ மட்டும் வந்துடா என் கூட, எனக்கு அது போதும்டா. ஹே ஹாய் கைஸ். குட் மார்னிங் கைஸ். அப்புறம் எல்லாரும் வந்துட்டீங்க போல இருக்கே. ஓ, அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பத்தாவா இருக்கே. ஓகே, ஆமா ஷாம் வந்துட்டானா? இல்லை சார், சார் கால் பண்ணோம். இன்னும் 5 மினிட்ஸ்ல இங்கே ரீச் ஆயிடுவாரு. ஆன் தி வேல இருக்காங்க சார்.
வந்துருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஓ தேங்க் காட், நல்ல வேலை நான் ஷாம் வரதுக்கு முன்னாடி வந்துட்டேன். இல்லைன்னா லேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கூட லேட் ஆயிடுச்சுன்னு பயந்து தான் ஓடி வந்தேன். பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி வந்துட்டேன். அதெல்லாம் எதுவும் இல்ல சார், நீங்க எப்போ டைமுக்கு வந்துடுவீங்களா? இப்ப கூட பாருங்க டைமுக்கு வந்துட்டீங்க. ஆமா மாலு, பரவாயில்ல, நீங்க தான் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க மாலு. ஆமா, என்ன மாலு மேடம், கிரீன் சுடிதார்ல தேவதை மாதிரி கலக்குறீங்க. என்ன மேடம், எதுனா சம்திங் ஸ்பெஷல்? ஒருவேளை மாலு மேடம் தான் நியூ எம்டியோ? அதான் மேடம் தேவதை மாதிரி வந்திருக்கீங்களோ? கலக்குறீங்க மேடம் நீங்க. ஏன் சார், இன்னைக்கு உங்களுக்கு கலாய்க்கிறதுக்கு ஆள் இல்லையோ? இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு கிடைச்சணும் சார். நான்லாம் தாங்க மாட்டேன், ஆளை விட்டுங்க சார். அட என்ன மாலுமா இப்படி சொல்றீங்க? நான் சீரியஸா தான் சொல்றேன். பாருங்க, கிரீன் சுடிலாம் அப்படியே வானத்துல இருந்து ஸ்ட்ரைட்டா இறங்கி வந்த தேவதை மாதிரி கையில பொக்கே வர வச்சிருக்கீங்களா? நீங்க தேவதையே தான். நீங்க மட்டும் எம்டின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, முதல்ல சந்தோஷப்படுற ஆளே நான் தான் மாலு. விக்கி சார் உருட்டலாம், அதுக்குன்னு இந்த அளவுக்கா? மாளவிகாவை வச்சு உருட்டுங்களே. நீங்க உருட்டுங்க சார், உங்க உருட்டு நீங்க உருட்டலாம். உருட்டுங்க உருட்டுங்க. விக்கி, என்ன பேசணும்னு தெரியாது. ஸ்டாஃப்ஸ் கிட்ட எந்த லிமிட்ல இருக்கணுமோ அந்த லிமிட்ல இரு. இடியட். மாதிரி ஷைலு, நீ வேணா அந்த லிமிட்ல இருந்துக்கோமா? எங்களுக்கு இந்த லிமிட் எல்லாம் கிடையாது. நான்லாம் ஸ்டாஃப்ஸ் வேற, நான் வேறலாம் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்லியா மட்டும் தான் பழகிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு இந்த லிமிட் எல்லாம் கிடையாது. உனக்கு இதெல்லாம் கஷ்டமா இருந்ததுன்னா நீ வேணா கேபின்ல போய் உட்காந்துக்கோ. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். எனக்கு இந்த லிமிட் எல்லாம் தெரியாது. We are all friends. That's it. Okay? நீ போறதுன்னா போ. அம்மா நோக்கட்டு விக்கி சார் தான் ஷைலு மேடம்க்கு கரெக்டான ஆளு. கரெக்டா சொன்னீங்க ராஜ் சார். சார் அப்படியே திரும்பி ஷைலு மேடமோட ஃபேஸ பாருங்களேன். இப்ப மட்டும் கடுகு அவங்க முகத்துல போட்டீங்க, பட பட படன்னு பொரிஞ்சு தள்ளிடும். அந்த அளவுக்கு கடுகடுன்னு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். விக்கி, உனக்கு எங்க எப்படி பேசணுங்கிற சென்ஸ் கூட கிடையாது. இவங்க முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ற மாதிரியா பேசிட்டு இருக்க? நீ உள்ள கேபினுக்கு வா, உனக்கு வச்சிருக்கேன். அட போமா, நீ உள்ளேயும் வச்சுக்க வேணாம், வெளியிலயும் வச்சுக்க வேணாம். என்ன வச்சுக்க தான் இங்க ஆள் இருக்காங்களே. என்ன மாலு மேடம், கரெக்டா தானே சொல்றேன்? விக்கி சார், ஆனா நீங்க ரொம்ப தான் ஓட்றீங்க சார். நீங்க ஏதாவது என்ன கலாய்ச்சிட்டு போயிடுறீங்க. அதை வச்சுட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஓவரா கலாய்க்கறாங்க சார். சார் நான் பாவம் சார், என்ன விட்டுருங்க. வேற யாராவது வேற பாருங்க சார். ப்ளீஸ் விக்கி சார், எனக்கு அதை எங்க வேற யாராவது கலாய்ங்களேன். அது நானும் பார்த்து சந்தோஷப்படுறேனே ப்ளீஸ். சுச்சு மாலுமா, நான் உங்களை கலாய்க்கிறேன்னு நினைக்கிறீங்களா? சேச்சா, சீரியஸா தாங்க சொல்றேன். உண்மையாவே ஒரு தேவதை பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரி இருக்குங்க. என்னங்க நீங்க திடீர்னு கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டீங்க? அது மட்டும் இல்ல மாலு, மனசுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தானங்க கலாய்ச்சி பேச முடியும். அந்த வகையில எனக்கு மாளவிகாவை தான் பிடிச்சிருக்கு. அதான் மாலுக்கிட்ட தான் கலாய்க்க முடியும். அதான் இன்னும் கலாய்ச்சிட்டு இருக்கேன். விடுங்க, இவங்க எல்லாம் கலாச்சா கலாச்சிட்டு போட்டோம். ஏங்க எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம். விடுங்க, இந்த காதுல வாங்கி அந்த காதுல தள்ளுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம எதுக்குங்க ஈகோ பார்க்கணும்? ஆனாலும் ஒண்ணுங்க, உண்மையா சொல்றேன், நீங்க இந்த கிரீன் சுடிலாம் தேவதை மாதிரி இருக்கீங்க. சூப்பரா இருக்கீங்க மாலு மேடம். அப்பா போதும் சார், நான் இல்ல, ஆளை விட்டுருங்க சார். விக்கி, சும்மா சொல்லித்தனமா விளையாட்டுத்தனமா இருக்காத. இப்போ இங்க ஆபீஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? ஷாம் என்ன முடிவு பண்ணிருக்கான் தெரியுமா? தெரியுமே. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நியூ எம்டி வராங்க. ஷாம் நியூ எம்டி நமக்கு இன்ட்ரோ கொடுக்க போறான். இது தெரிஞ்ச விஷயம் தானே. என்ன ஷைலு, இதுக்கு போய் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? வாட்? அப்போ உனக்கும் தெரியுமா விக்கி? விக்கி, எனக்கும் தெரியுமானா, நமக்கு தெரியாம ஷாம் எப்படி டிசைட் பண்ணுவான்? எதுவா இருந்தாலும் நமக்கு சொல்லிட்டு தானே ஆமா அந்த வேலையை பண்ணுவான். அப்புறம் இது நமக்கு சொல்லாம இருப்பானா? என்னமோ தெரியாத மாதிரி கேட்கிறேன். விக்கி, ஷாம் என்கிட்ட எதுவுமே சொல்லல. என்னது, ஷைலுக்கு சொல்லலையா? ஏன் ஷாம் ஷைலுக்கு சொல்லலாம்? ஷைலு கிட்ட சொல்லலாம் அப்படின்னா ஷாம் வேற ஏதோ முடிவு பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஷைலுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம இருக்கான். சரி ஓகே, இவ இப்படி இருந்தா நல்லா இருக்காது. இவ மைண்ட் டைவர்ட் பண்ணும். ஏய் ஷைலு, இது ஒரு பெரிய விஷயம் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? அதெல்லாம் தள்ளி போடு. நம்ம ஷாமை பத்தி தெரியாது உனக்கு. ஷாம் எது பண்ணாலும் அதுக்கு பின்னாடி எதுனா ஒரு அர்த்தம் இருக்கும். இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காது. ஆனா விக்கி, ஷாம் என்கிட்ட ஷைலு லிவ் இட். இது ஒரு பெரிய விஷயம்னு இதை போய் நீ இப்படி எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கா? லிவ் இட். சார் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். காசு அவுட் கேக்குது. நம்ம எல்லாம் வெளியில போலாமா? கோர்ஸ் டெஃபினெட்லி. வாங்க வாங்க போவோம். நம்ம ஷாம்காக தான் இவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க வாங்க போவோம். ஓகே சார். கைஸ் வாங்க போவோம். ஷைலு, என்ன நீ வரியா இல்ல நீ இங்கே இருக்கியா? வரேன், வந்து தொலைறேன். நானும் பார்க்கணும்ல யார் அந்த நியூ எம்டின்னு. வரேன், வா போ. ஷாம் எப்படி ஒரு முடிவு எடுத்தான்? இதுக்கு என்கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணல. அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நானு, ஆனா என்கிட்ட எதுவும் சொல்லல. ஈவன் ஸ்டாஃப்ஸ் கிட்ட கூட சொல்லியிருக்கான், பட் என்கிட்ட சொல்லல. ஸ்டாஃப்ஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட இவன் எனக்கு கொடுக்கலையா? ஒருவேளை நான் எவ்வளவு விஷயத்துல அப்படி நடந்துக்கிட்டேனே, அதனால ஷாமை நான் அவாய்ட் பண்றானா? என்ன நடக்குது? ச்சே, நானா தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேனோ? ஐயோ ஷைலு, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல. துருன்னு ஷாம் கிட்ட யமுனா பத்தி ஏதாவது சொல்லணும்னு சொல்லி ஏதேதோ பண்ணி இப்ப நீ தள்ளி நிக்கிறியே, முன்ன அவன் தள்ளி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஷாம் என்கிட்ட கேட்காம என்கிட்ட கன்சல்ட் பண்ணாம இந்த ஆஃபீஸ்க்கு நியூ எம்டியை அப்பாயிண்ட் பண்ண முடியாதுல்ல? பிகாஸ் ஐ எம் த ஷேர் ஹோல்டர் ஆஃப் திஸ் கம்பெனி. நோ இல்ல ஷாம், நான் இதை சும்மா விட மாட்டேன். நீ யார் எம்டி என்கிட்ட காட்ட அடுத்த நிமிஷம் என் கேள்வி இதுவாக தான் இருக்கும். கண்டிப்பா கேட்பேன். நீ வேற பார்த்துக்கிட்டே இரு. ஃப்ரெண்டுன்னு வாயை மூடிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஆஃபீஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்ட்னர் மட்டும்தான். பார்ட்னராக தான் பிஹேவ் பண்ணுவேன். சார் சுரேஷ் சார், அங்க பாருங்க, சாரோட கார் தானே, சாரோட கார் தான் வருது. ஆமாமா, அது ஷாம் சாரோட காரியம் தான். ஆமா ஓகே கைஸ், ரெடியா இருங்க.
யார் அந்த எம்டின்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு சார். ஷாம் சார் யார் கூட்டிட்டு வராங்கன்னு தெரியல. எம்டி மட்டும் நல்ல டைப்பா இருந்தா நல்லா இருக்கும் சார். டோன்ட் வரி ராஜ், அதை இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எம்டி மீட் பண்ணிடுவோமே. ஷாம் கிட்ட வந்துட்டானே, அவன் வந்த உடனே நம்ம எம்டியை கண்டிப்பா பாத்துருவோம். ஹாய் காய்ஸ். ஹாய் ரமச்சி. சாரி காய்ஸ், ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐம் ரியலி சாரி. சார் அதெல்லாம் எதுவும் இல்லை சார், நீங்க சொன்ன டைமுக்கு வந்துட்டீங்க. ஓ ஓகே, அப்போ ஓகே தான். டேய் மச்சி, பேசுனதெல்லாம் போதும். எங்க நியூ எம்டி, சீக்கிரம் இன்ட்ரோ பண்ணி வைடா. டேய் ரொம்ப பறக்காத, உங்க நியூ எம்டி காருக்குள்ள தான் இருக்காங்க. வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம். டார்லிங் டார்லிங் கமான் ஜியோ, உங்களுக்காக உங்க ஸ்டாஃப்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க டார்லிங். யாரா இருக்கும் ஷைலு, ரிலாக்ஸ் ஷைலு, ரிலாக்ஸ். ஆரம்பிக்கலாங்களா? என்ன டார்லிங், உங்களுக்காக உங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போய் மீட் பண்ணிடுவோமா? அஃப்கோர்ஸ், என் ஸ்டாஃப் எனக்காக வெயிட் பண்றாங்கன்னும் போது நான் அவங்கள வெயிட் பண்ண வைக்கலாமா? அது ரொம்ப தப்பு. வாங்க சீக்கிரமா போய் அவங்கள மீட் பண்ணுவோம். யூ ஷிட், இவனா? நோ ஷாம், நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு நான் சத்தியமா நினைக்கலாம். சமடா ஷாம், இப்படி ஒண்ணு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சம. ஆமா, ஏதோ பர்ன் ஆகிற ஸ்மெல் இருக்கு. ஸ்மெல் வருது, எங்க இருந்து வருது? ஓ அது சரி, நம்ம பக்கத்துல தான், இங்க தான் ஃபயர் ஆகுது. அதான் ஹெவியா வருது ஸ்மெல்லு. ஹாய் गाइस, குட் மார்னிங் எவ்ரிபடி. வெல்கம் மேம். ஹாய் கைஸ், ஷீ இஸ் யமுனா. இவங்க தான் உங்களுடைய நியூ எம்டி.